கலெக்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு பார்க்க மாதிரி கலெக்டரேட் எப்படி இருக்கு, சில அதிகாரி எப்படி இருக்கு அதை பார்க்க மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். இந்த வாட்டி கொஞ்சம் பண்ணும்போது இன்னைக்கு கிராம சபை எல்லா ஊர்லேயும் நடந்துருக்காங்க. அதனால இன்னைக்கு பக்கத்தில் நம்ம எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம உத்தரவு கொடுத்துருக்கோம். அந்த உத்தரவுப்படி எப்படி இருக்கு தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்து எங்கே லைப்ரரி நம்ம எல்லா ஊர் பக்கத்திலே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்லி ஸ்டேட் எல்லா ஊர் பக்கத்திலே லைப்ரரி இருக்கு. இந்த பொறுத்தவரைக்கும் இது நகராட்சி பல்லடம் நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கு. ஒரு சில புக்ஸ் இருக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு புக்ஸ் இருக்கா, நம்ம இது இல்லாமல் நம்ம அடிஷ்னலி கொஞ்சம் படிச்சுட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்காக தான் இங்கே இன்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம இங்கே கூப்பிட்டோம். சென்னை இன்ஸ்டியூட் எப்படி இருக்கு நம்ம நான் எனக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக உங்கள் பேர் சொல்லிங்கன்னா எந்த கிளாஸ் நீங்கள் படிக்கிறாங்கல்ல, ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஹாபிஸ் இருக்கு. My name is V. Kavita, 10th standard GGHSS Palladam. My hobby cooking and drawing. My name is A. Darshana, 10th standard GGHSS School. My hobby cooking, game, kiting. School படிக்கிறேன் 10th standard. என்னோட ஹாபி வந்து டிராயிங், என்னோட ஏம் டான்ஸர். My name is Darshana, நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். என் ஹாபி வந்து கார்டனிங் அண்ட் ரீடிங் புக்ஸ். என் எய்ம் வந்து லாயர் அட்வொகேட் ஆகும். பெரிய கல்வி எப்படின்னா வந்து 10th standard படிக்க GGHSS ஸ்கூலில் படிக்கிறேன். என் ஏம் வந்து அட்வொகேட். என் பேர் சாதனா, பல்லடம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th standard படிக்கிறேன். My hobby is drawing. My aim is science. என்னோட ஹாபி வந்து குக்கிங், எய்ம் வந்து என்னோட பேர் வந்து சமிஷா பாத்திமா. நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன். என்னோட ஹாபி வந்து டிராயிங், அப்புறம் ஏம் வந்து அட்வொகேட். என்னோட ஆல் எக்ஸாமினேஷன் ஒரு இன்டர்வியூ பார்ட் இருக்கும், பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் எப்படி இருக்குன்னா இப்போ நான் வச்சு யூபிஎஸ்சி போகும்போது 2 வாட்டி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மஞ்சள் என்ன இருக்கும், என்ன லிஸ்ட் அந்த இன்டர்வியூ இருக்கும்போது நான் கேண்டிடேட் இருக்கும்போது 5 பேர் அப்படி வருவாங்க, பேனல் சொல்லுவோம், இன்டர்வியூ பேனல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்டர் ஆகிட்டே அப்புறம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கேட்போம். என்டர் ஆகிட்டே அப்புறம் பேரில் பேனலிஸ்ட் சேர்மன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஸோ அது இருக்கும்போது வி ஹவ் டு இன்ட்ரடியூஸ் நம்ம எங்கே பேர் என்ன, நம்ம எங்கேருந்து வந்துட்டோம், நம்ம என்ன கிராஜுவேஷன் இருக்கா, ப்ளஸ் ஜென்ரல் நம்மளோட ஹாபிஸ் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே பார்த்து யூடியூப்ல நிறைய அந்த இன்டர்வியூ மாக் இன்டர்வியூட வீடியோஸ் இருக்கு. ஸோ இதில் மெயின் என்ன நம்ம இன்னைக்கு கொடுக்குறது, உங்களுக்கு டிக்ஷனரி கொடுக்குறது மெயின் நேம் என்ன இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் சம் மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ் நம்ம இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் உங்களுக்கு தெரியும், அவங்க மூலமா ஒரு வீக்லி மேக்ஸின் வரும். ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்துருச்சு நான் செக் பண்ணுறேன், நான் காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்கு. அது மோஸ்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணுறோம், தமிழ் இருக்கிறது இல்லை. பட் மெயின் விஷயம் என்ன இருக்கும், சில லாங்குவேஜ் அபிலிட்டி எப்படி இருக்கா, மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் கோர்சஸ் நம்ம இன்ஜினியரிங் இருக்கலாம், எம்பிபிஎஸ் இருக்கலாம், ஈவன் லா இருக்கலாம். மெஜாரிட்டி கோர்சஸ் எப்படி இருக்குன்னா நம்ம 12th முடிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் தமிழில் படிக்க முடியாது. மெனி லைக் அது மெனி கோர்சஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் தான் நெக்ஸ்ட் லெவல் வரும். நான் ஆல்சோ படிக்கும் போது என்னோட ரெகுலர் லாங்குவேஜ் தான் படிச்சிட்டேன். நான் 10th வரைக்கும் என்னோட மராட்டி மொழி இருக்கு மகாராஷ்டிரா, அந்த மொழியில தான் படிச்சிருக்கேன். அது அப்புறம் தான் தென் 11th 12th வச்சு அந்த டிக்ஷனரி வச்சு தென் இங்கிலீஷ் தான் இருக்கும். நம்ம சயின்ஸ் எடுத்துட்டா 11th 12th சயின்ஸ் எடுத்துட்டா எக்ஸப்ட் 1 லாங்குவேஜ் ஆல் லாங்குவேஜஸ் ஆர் இன் இங்கிலீஷ் தான் இருக்கு. அது அப்புறம் ஸ்லோலி நான் சொல்லிட்டேன், இன்ஜினியரிங்ல உங்களுக்கு 12th மார்க்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மார்க் வச்சு கவுன்சிலிங் வச்சு நீங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆகலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா 4 முதல்வர் ஒரு ஸ்கீம் இருக்கும். அது மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போவே காலேஜ் கொண்டு போய் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். அது இல்லாமல் நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு 4 முதல்வர் ஸ்கீம் மூலமா யார் ப்ரீவியஸ் பாஸ் ஆகிடுச்சா அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. நம்ம சென்னையிலே அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் ஒரு இருக்கு, அங்கேயே இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அங்கேயே தங்க வச்சு அங்கேயே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா அங்கே 100 ஸ்டூடெண்ட் 180 ஸ்டூடெண்ட்க்கு அங்கே வசதி இருக்கும். ஸோ
அங்கேயும் அவங்க படிக்கலாம். அது இல்லாம நமக்கு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு கலெக்டரேட்ல 7th ஃப்ளோர்ல, அங்கே டெவலப் ஆகிடும். இப்போ உங்களோட வயசு என்ன இருக்கும்? 50 இருக்கு. ஸோ டில் 25 பிரெயின் கேட்ஸ் அந்த சினாப்சஸ் டெவலப் ஆகிடும். ஸோ நம்ம இந்த டைம்ல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டைம்ல லெட்ஸ் நம்ம இந்த மாதிரி புக் ரீடிங் இந்த மாதிரி சில ஹேபிட் புக் ரீடிங் பண்ணும்போது எப்படி இருக்கா, நம்ம கரெக்டா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த இருக்கும்போது தான் கரெக்டா நம்ம வாசிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் நீங்க உங்க மனசுல வெளிய தாட் இருக்கும்போது நீங்க ஒரே ஃபீல்ட்ல இருக்கு, அது நீங்க அடுத்து போகாதே இதான் ஆகாது. ஸோ அதனால இந்த ஹேபிட் நல்லா டெவலப் பண்ணும்போது நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இதில் இருக்கும். அதனால பிரெயின் ஆக்டிவிட்டி டெவலப் ஆகி நம்ம டீப் ஒர்க் பண்ண முடியும். அதனால இந்த 4 பேர் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ், சில பேர் சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ் நீங்க விளையாடுவாங்கல்ல, இட் இஸ் வெரி மேட்டர். நான் ஆல்சோ என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஆல்மோஸ்ட் சொல்றாங்க நம்ம இந்த ரிமோட் இருக்குன்னா டிவியோட இந்த ரிமோட் நீங்க லாக்கர்ல எங்க வேணா லாக் பண்ணி அந்த கீ யாருக்கு கொடுத்துக்கோங்க ஆர்டர். ஸோ என்ன இதுவும் we have made that task difficult. அப்போ டிவி ஆன் பண்ண ஒரு சேனல் தான் இருக்கும், ரிமோட் இருக்கும்போது தான் சேனல் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் ஆகிறதுக்கு என்ன இருக்கும், நம்ம கீ முதல்ல பார்க்கணும், கீ ஓப்பன் பண்ணி ரிமோட் எடுக்கிறது தான் ஆன் பண்ணணும். ஸோ we have made that task difficult. இந்த மாதிரி இல்லை மொபைலில் ஆல்சோ சில ஆப்ஸ் இருக்கு. லைக் நான் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆல்சோ வராது. அதர்வைஸ் என்ன ஆயிடும், நம்ம வாட்ஸ்அப் எப்படி இருக்குன்னு நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கும். எனக்கு ஆல்சோ ஆப்ஷன் வரும்போது இது இருக்கும். பட் பர்சனல் இதில் நான் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராது. ஒரு மெசேஜ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு டென்ஷன் வரும், ரிப்ளை பண்ணணும், அது டைம் ஆகிடும். ஸோ வி ஹாவ் டு மேக் தட் திங் டிஃபிகல்ட். என்னென்ன நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ப்ளஸ் நல்ல ஹேபிட் எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வைக்கணும். அது என்ன கன்செப்ட் இருக்காரு, நான் இப்போ ஈரோடு இருக்கும் போது நான் நினச்சிட்டு காலையில் போய் ஒரு டென்னிஸ் கற்றுக்கணும். டென்னிஸ் கேம் சில கேம்ஸ் எனக்கு தெரியும், இப்போ பேட்மிண்டன் அதர் கேம்ஸ் கிரிக்கெட் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட அங்கேயே ஒரு லோக்கல் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஹி வாஸ் ஆல்சோ கமிங் ஃபார் டென்னிஸ். ஸோ 2 பேர் தான் நம்ம ஒருத்தருக்கு இதை பண்ணுறோம். லெட்ஸ் ஒரு வாட்டினா வர சொல்லி அவங்க எதுக்கு முடியலன்னா அவங்க கால் பண்ணி எங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் டென்னிஸ் விளையாட வருவாங்க இல்லை அப்படி சொல்லிட்டேன். ஸோ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இஸ் தட் பர்சன் who will make us accountable. லெட்ஸ் நீங்கள் 2 பேர் ஒரு பிளான் பண்ணிட்டு பரவாயில்ல இன்னைக்கு இந்த வீக்கில் ஒரு டாபிக் முடிக்கலாம். ஸோ we have to ensure that both person should read. நீங்கள் டெய்லி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலாம், நீங்கள் படிச்சிருக்காங்களோ இல்லை. அந்த மாதிரி we should have an accountability partner. He can be teacher also. டீச்சர் இருக்கும்போது நல்லா உங்களுக்கு சின்சியர்லி கொடுத்துருவாங்க. அதர்வைஸ் பெஸ்ட் பிளேஸ் யூ ஷுட் ஹேவ் எனி அதர் பர்சன். இப்போ நான் டென்னிஸ் இருக்கும்போது நான் என்னோட ஃப்ரெண்ட் வாஸ், ஸோ ஹி வில் இன்ஷூர் தட் ஐ டேக் டென்னிஸ். அது இருக்கும்போது கண்டினியூஸாக 6 months ஆல்மோஸ்ட் நாட் அ சிங்கிள் எக்ஸெப்ட் அந்த இப்போ லீவ் இருக்கு அந்த டென்னிஸ் அகாடமியில். அது இல்லாமல் மேக்ஸிமம் ஆல் டேஸ் வீ பிளே. இன்னைக்கு ஆல்சோ ஹி கால் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு விளையாடு. ஸோ ஹி வில் இன்ஷூர் இட் தட் வீ பிளே ரெகுலர். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குது. அந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அந்த புக்ஸ்ல இருக்கு. இந்த ஜேம்ஸ் கிளியர் ஒரு ஆத்தர் இருக்கு, அந்த புக் அட்டோமிக் ஹாபிட்ஸ் அந்த புக் இருக்கு. அந்த தமிழ்ல ஆல்சோ கிடைக்கும். தமிழ்ல வேணா இங்கே நம்ம காப்பீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல புக் இருக்கும். அது வேணா நீங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல படிச்சுட்டா ஆல்சோ யூஸ்ஃபுல் இருக்கு. 10th இருக்கா